ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான மேத்தி மட்டர் மலாய் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நல்லா சூடாகட்டும். இப்போ பாத்திரம் நல்லா சூடாகணுன்னே இதில் நம்ம 2 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கோம். அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாகவே நம்ம நெய்யில் தான் செய்ய போறோம். இதுல நம்ம இன்னைக்கு ஆயில் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். நெய் நல்லா சூடான உடனே இப்ப நம்ம இதுல 2 இலை எடுத்து வச்சிருக்கோம். 3 ஏலக்காய், 1 இன்ச்சு துண்டு பட்டை, 4 லவங்கம், இது மட்டும் போட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது இப்ப நல்லா வெடிச்சு வரட்டும். இது இப்ப நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இதுல இப்ப நம்ம 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கோம். அதையும் இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வரட்டும். இந்த ரெசிபியை ஃபுல்லாவே நம்ம ஃப்ளேமை மீடியம்ல வச்சுதான் செய்ய போறோம். ஹைல சுத்தமா செய்யவே கூடாது. அப்பதான் இது ஃப்ளேவர் நல்லா வரும். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதே மாதிரி ஸ்லோலியே வச்சு நல்லா நம்ம பொன்னிறமா வதங்குற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். நடுநடுல இதை கிண்டிக்கிட்டே இருங்க. தீய விடாம நல்லா ப்ரௌனா நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுல இப்ப நம்ம 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டுல இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதுல இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுல இன்னைக்கு நான் கொஞ்சமா ஒரு சிட்டிகை பெருங்காயம் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது எல்லாத்தையுமே நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப மசாலா அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக இதுல உடனே நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க நெய் எல்லாம் நல்லா அதுல பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பதத்துக்கு இப்போ நம்ம மீடியம் சைஸ் 2 தக்காளி இதுல வெட்டி வச்சிருக்கோம் பொடிசா. அதையும் நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி கூடயே தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா நெய் பிரிஞ்சு தக்காளி ஃபுல்லா நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு 5 to 7 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 7 நிமிஷம் ஆகுற வரைக்கும் அப்பப்ப நம்ம நடுநடுவில் திறந்து விட்டு அடி பிடிக்காம இதை கிண்டிக்கலாம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு மசாலா அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நடுவில் நீங்க கிண்டி பார்க்கும்போது கொஞ்சமா இதுல தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மசாலாவை இது பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க,
தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு, நெய்யும் நம்மளது நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப்பு மட்டர் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து இன்னைக்கு நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இதிலேயே போட்டு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது இப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு, அதனால இப்போ நான் கொஞ்சமா இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது 3 நிமிஷத்துக்கு இன்னமும் குக் ஆகி வரணும். அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லயே நம்ம இதை இன்னும் 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட பட்டாணி நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த பதத்துல இன்னைக்கு நான் 1 கத்தை வெந்தயக்கீரை எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை இன்னைக்கு மூடி போட்டு நம்ம வேக வைக்க போறது இல்லை, ஓப்பனாவே தான் வேக வைப்போம். ஆனா இதை வேகிறதுக்கு 7 to 8 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் கூட ஆகும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி இது மூடி போடாம, இதுல இருக்க அந்த கசப்பு தன்மை இருக்கும் கொஞ்சமா, அதனாலயே சில பேருக்கு வெந்தயக்கீரை பிடிக்காது. ஆனா இது மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா கசப்பு தன்மையே நம்மளுக்கு இல்லாம வரும். இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ட்ரையா இருக்கேன்னு யோசிக்காதீங்க. நம்ம எப்பயுமே கீரை ஆட் பண்ணும்போது கீரைல இருந்தே தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலேயே இது நல்லாவே வெந்து வந்துடும். அதுவும் இல்லாம நம்ம லோ ஃப்ளேம்ல வைக்கிறதால அடி பிடிக்கிற வாய்ப்பு கூட இல்லை. அதனால தண்ணி சேர்க்காம அது அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட கீரை நல்லா தீயாம அடி பிடிக்காம நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுல இருக்க கசப்பு தன்மையும் கூட இதுல இப்ப போயிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதுல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கசூரி மேத்தி இதையும் போட்டு, இது கூடவே நம்ம 1/2 லெமன் எடுத்து வச்சிருக்கோம். அதுல நம்ம கொஞ்சமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் இதுல ஆட் பண்ண போறோம். அதையும் இதுலயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டா 1 நிமிஷத்துக்கு வச்சுக்கிட்டா போதும். இப்போ பாருங்க, இது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி இதில் இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். க்ரீம் ஆட் பண்ணும்போது இதில் ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணி நம்ம இதில் எதுக்கு சேர்க்குறோம்னா, இதில் இருக்கிற க்ரீமை வந்து நம்ம நிறைய வேக வைக்கும் போது க்ரீமும் தனியாகவும் வந்துடும். அப்போ வந்து டெக்ஸ்டரே பூரா வீணாயிடும். அதனால நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஒரே செகண்டில் இதை கிண்டிட்டு அப்படியே நம்ம நேராக சர்வ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதுலேருந்து நெய் பிரிஞ்சு வராமல் இந்த க்ரீமோட ஒன்றாவே இருக்கும். இப்போ இதில் நம்ம பார்த்தீங்களா, நெய் நல்லா பிரிஞ்சு வராமல் எப்படி எல்லாமே ஒன்றாவே இருக்குது. இந்த ஸ்டேஜுக்கு இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட மேத்தி மட்டார் மலாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம மிஷாஸ் குக்கிங் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.